ஹலோ எவ்ரிவன், பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் பேஸ் பண்ண ஒரு பிவைக்யூ வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, 2 ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டையின் அண்ட் டைனோஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹீட் பண்ணும் பொழுது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. அகெயின் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட் பாஸ் பண்ணும்போது அதில் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்க, வாங்க ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? டையின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, டைனோஃபைலுங்கிறது கொடுத்துருக்காங்க. டைனை வந்து என்னோட கன்வீனியன்ட்காண்டி, அதாவது நம்மளோட கன்வீனியன்ட்காண்டி இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதாவது டையின் ஏன் சொல்கிறோம், இங்கே வந்து 2 டபுள் பாண்ட் இருக்குது, 2 ஈன் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து டையின். டைனோஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அல்கீன் இருக்கும், அதோட ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது 4+2 சைக்ளோஅடிஷன் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன், இங்கே கார்பன் இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா, இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டு இந்த கார்பனை அட்டாக் ஆகி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம எழுதுகிறேன். இங்கே எப்படி நமக்கு கிடைக்குமோ அப்படியே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுங்களா, அப்போ இங்கே ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ரிமைனிங் இருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன், இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாண்டு வந்து இங்கே அட்டாக் பண்ணிடுச்சு. அப்போது இந்த கார்பன், ஓகே, இந்த கார்பனை அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்பன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்பனில் இருக்கிற இந்த பை பாண்ட், ஒரு பாண்ட் இங்கே இருக்குது, இந்த பை பாண்டு தான் இதை போய் அட்டாக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு இப்படி பாண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பை பாண்ட் வந்து உள்ள ஷிஃப்ட் ஆகிடுது. இப்போ நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், நமக்கு இந்த மாதிரி குரூப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும். அதாவது டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன்னாவே கண்டிப்பாக நமக்கு அங்கே எண்டோ ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும், எக்ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. அதாவது எண்டோ ப்ராடக்ட்னால் என்ன, இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல், அதாவது நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குற ஸ்ட்ரக்சரை இப்படியும் எழுதலாங்க. அதாவது ஓகேங்களா, இந்த இடம் தான், இந்த 4 கார்பனை தான் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு பை பாண்ட் இருக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு பிரிட்ஜ்டு பொசிஷனை நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ்டு பொசிஷனை தான் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அதாவது இங்கே ஒரு கார்பன் இது, அதே மாதிரி இந்த கார்பன் இது, இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பிரிட்ஜ்டு ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிரிட்ஜ்டு ஒரு, அதாவது பைசைக்ளிக் ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எண்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ரிங் இருக்குது, இந்த ரிங்கில் இப்படி ஸ்ட்ரைட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா எண்டோ, இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அது எக்ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு எண்டோ ப்ராடக்ட் தான் கிடைக்கும் டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எண்டோ ப்ராடக்ட் அப்படிங்கும்போது கீழ் பக்கம் பார்த்த மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏன் வந்து நமக்கு வந்து எக்ஸோ ப்ராடக்ட் கிடைக்கிறதில்ல, எண்டோ ப்ராடக்ட் தான் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எண்டோ ப்ராடக்ட் வந்து மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா அங்கே செகண்டரி ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். செகண்டரி ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன்னா என்ன மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டையின் இருக்குங்களா, இந்த டையினில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கே ஒரு அல்கீன் ஈன் இருக்குது, டையின் இல்லை அல்கீன் இருக்குது. ஸோ இந்த
பை எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பை எலக்ட்ரானுக்கும் இந்த கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு இடையில் இந்த பை எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குங்க. ஸோ இப்படி நடக்கிறதுனால இந்த எண்டோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச எக்ஸ் காம்பவுண்டு, நமக்கு எண்டோ ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சரி இதுவும் சரி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோ ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அண்ட் டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எண்டோ ப்ராடக்ட் இந்த மாதிரி, அதாவது கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இங்கே செகண்டரி ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா அது விலகி இருக்கும். எக்ஸோ அப்படிங்கும்போது அந்த அல்கீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈனுக்கும் இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு இடையில் எந்த இன்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்காது. எண்டோ அப்படிங்கும்போது அங்கே மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் சி ஆர் டி ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் காம்பவுண்டு கிடைச்சதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். இதுதான் நமக்கு கிடைச்ச எக்ஸ் காம்பவுண்டு. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ் காம்பவுண்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பேட்டனோ புச்சி ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேட்டனோ புச்சி ரியாக்ஷன். இந்த பேட்டனோ புச்சி ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்கீன் ஆர் அல்கைன், ஓகே, அல்கீன் ஆர் அல்கைன் வந்து கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டை பாஸ் பண்ணும் பொழுது 4 மெம்பர் ரிங்கான ஆக்சிடேன், 4 மெம்பர் ரிங்கான ஆக்சிடேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இங்கேயும் அதுதாங்க நடக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கீன் இருக்குங்களா, இந்த இடத்துல கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்பனைல் காம்பவுண்ட், அதாவது இங்கே கீட்டோன் இருக்குது. அப்போது இந்த அல்கீனும் இந்த கீட்டோன் குரூப்பும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 4 மெம்பர் ரிங்கான ஆக்சிடேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆக்சிடேன் ஒன்றுமே இல்லைங்க, அதாவது நம்ம எப்படி சைக்ளோபியூட்டேன் இருக்குது, இது வந்து சைக்ளோபியூட்டேனுங்களா, இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைக்ளோபியூட்டேனில் ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிடேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிடேன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அதுதாங்க நடக்கும், அதாவது இங்கே சைக்ளோடிஷன் நடக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 4 மெம்பர் ரிங்கில் ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிடேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, சரி, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜனில் இருக்கிற இந்த பை பாண்டு வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இங்கே இருக்கிற இந்த பை பாண்டு வந்து இந்த பாண்டுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. அதாவது 4 மெம்பர் ரிங்கு 1 2 3 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணிடுது. அதில் வந்து ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் பேட்டனோ புச்சி ரியாக்ஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்கும்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா மறுபடியும் ஒருக்கா இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியாக்டண்ட்டை எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா சிஎஸ்சிஆர் ரிலேட்டடான பிஒய்க்யூ சால்வ் பண்ணுற வீடியோஸ் ஃபர்தராக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.